அனைவருக்கும் வணக்கம். சாய்பாபாவின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நடக்க வேண்டும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டும், வீட்டில் நல்ல அதிர்வுகள் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்ற ஆசை ஒவ்வொருத்தவர்களுக்கும் இருக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த நாக சதுர்த்தி போன்ற புனிதமான நாட்களில் நாக தெய்வத்தை வழிபட்டு நம்மால் முடிந்த எளிய வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கலாம். அதாவது இன்று பார்த்திங்கன்னா நாக சதுர்த்தி. இன்று ஒரு சொட்டு பாலும் 8 பெயர்கள் மட்டும் போதுங்க, உங்கள் குடும்பத்திற்கே அசுர வளர்ச்சி ஏற்படும். கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாங்க. கோவிலுக்கு போக முடிந்தாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, நீங்கள் பூஜை ரூமில் வந்து நாகரோட சிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, இந்த ஒரு சொட்டு பாலும் இந்த 8 பெயர்களை மற்றும் இன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், தோஷங்கள் விலகும். ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் முற்றிலும் நீங்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா நாக வழிபாட்டிற்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குதுங்க. இந்த நாகங்கள் வந்து சிவபெருமானுடனும் திருமாலுடனும் ஆதிபரா சக்தியுடனும் தொடர்புடையதாக நம்மளுடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று நாக சதுர்த்தி என்று நாக தேவதைகளை நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்ம தலைமுறைக்கே நல்ல ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளில் இவங்களை நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று இந்த நாக தேவதைகள் அனைவருமே நமக்காக பிரார்த்தனை செய்வதாக ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த நாளில் சிறிய வழிபாடாக இருந்தாலும் அந்த நாக தேவதைகளை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்கள் குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த எளிய வழிபாடை நீங்கள் செய்வதன் மூலமாக ராகுகேது தோஷம், நாக தோஷம், காலசர்ப்ப தோஷம், இது போல் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகி நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இதற்கு ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. பூஜை ரூமில் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த பாலை வச்சுடுங்க. உங்கள் வீட்டில் நாகர் சிலையோ இல்லை நாகரோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லைன்னா சிவபெருமானுடைய ஃபோட்டோ இருந்தாலும் அதில் நாகர் இருப்பாங்க. அதே போல் அம்மன்களுடைய ஃபோட்டோலையும் நாகம் இருப்பாங்க. அதுபோல் இருக்கக்கூடிய அம்மன் உங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் மனதார நாக தெய்வங்களை நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பாலை உங்களுடைய 2 கைகள்லையுமே, நீங்கள் ஒரு சொட்டு பால் எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள், 1 ஸ்பூன் பால், அதை உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு, நாக தேவதைகளே, எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், அமைதி, ஒற்றுமை, நல்ல அறிவு, நல்ல வாய்ப்புகள் கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி பிரார்த்தனை பண்ண பிறகு அந்த பாலை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வேப்ப மரம் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தெய்வ விருட்சம் இருக்குது அப்படின்னாலும் சரி, சப்போஸ் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சுத்தமாக இருக்கக்கூடிய மண் இருக்கும் பாருங்கள். வீட்டு வாசலுக்கு வெளியில் போனால் மண் தரை இருக்கும், இல்லை பின்னாடி உங்கள் வீட்டுக்கு பின்னாடி மண் தரை இருந்தாலும் சரி, மண் வந்து இருக்கணும். சப்போஸ் அந்த மண் இல்லாத பட்சத்தில் வீட்டில் ஏதாவது நீங்கள் செடி வச்சுருப்பீங்க, பூச்செடியோ இல்லை வந்து ஏதாவது காய்கறி செடியோ தொட்டியில் வச்சுருப்பீங்க பாருங்கள், அந்த மண்ணில் இந்த பாலை நீங்கள் ஒவ்வொரு சொட்டாக ஊற்ற வேண்டும். ஒவ்வொரு சொட்டு பாலை 8 சொட்டு பாலை நீங்கள் அந்த மண்ணில் விடணும். அது வந்து மரத்துக்கடியில் விட்டாலும் சரி, இல்லை வந்து மண்ணில் விட்டாலும் சரி, இன்றைய நாளில் இந்த பாலை நீங்கள் பூஜை ரூமில் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து மண்ணில் 8 சொட்டு பாலை இன்றைய நாளில் நீங்கள் விடணும். கோவிலுக்கெல்லாம் போக முடியாதவங்களும் சரி, முடிந்தவர்களும் சரி, இந்த எளிய வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு சொட்டு விடும்போதும் இந்த ஒரு 8 நாகங்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு சொட்டை அந்த மண்ணில் விடுங்க. அதாவது இந்த நாள் பார்த்திங்கன்னா, சிவபெருமான் வந்து பார்க்கடலில் இருந்து வெளிவந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்ட தினமாக தான் இந்த நாக சதுர்த்தியை கொண்டாடப்படுகிறது. அதனால் இந்த நாளில் அஷ்ட நாகங்களுடைய பெயரை சொல்லி இந்த பாலை மண்ணில் ஒவ்வொரு சொட்டாக நீங்கள் வார்க்க வேண்டும். அது என்ன அந்த அஷ்ட நாகங்களுடைய பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாசுகி, ரக்ஷகன், காளிங்கன், மணிபத்ரன், ஐராவதன், திருதராஷ்டிரன், கார்கோடகன், தனஞ்சயன் அப்படின்ற இந்த அஷ்ட நாகங்களுடைய ஒவ்வொரு பேரையும் சொல்லி ஒவ்வொரு சொட்டாக மண்ணில், அதாவது நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல மண் இருக்கோ சுத்தமான மண்ணில் நீங்கள் நாகத்திற்கு பால் வார்ப்பதாக மனதில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த 8 சொட்டு பாலை நீங்கள் இன்றைய நாளில் மண்ணில் நீங்கள் அதற்கு உணவாகவோ இல்லை அபிஷேகமாகவோ நீங்கள் நினைத்து கொண்டு இந்த பாலை மண்ணில் வார்ப்பதன் மூலமாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும், திருமண தடைகள் விலகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நாகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முழுவதும்
முழுவதும் நீங்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நாகதேவதைகளுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மீள முடியாத துன்பங்களில் இருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இன்று நான் சொன்ன இந்த எளிய வழிபாட்டை அனைவரும் தாராளமாக இன்று மாலை நீங்கள் ஒரு 8-9 மணிக்குள்ளே கூட இந்த வழிபாடை நீங்கள் தாராளமாக செய்யலாம். மண்ணில் 8 சொட்டு பாலை நீங்கள் ஊற்றும் போதும் அந்த 8 பேர்களை சொல்லி கொண்டே ஊற்றுங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே வீட்டுக்கு வந்துடாமல் அந்த இடத்துல அமைதியாக ஒரே ஒரு நிமிஷம் இருந்து அந்த 8 நாக தேவதைகளுக்கும் நன்றி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படணும், எல்லா தோஷங்களும் விலகணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பாலை நீங்கள் வார்த்துட்டு வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் அனைவருக்கும் நீங்கள் தூபதீப ஆராதனை காமிக்கணும். ஒரு கிளாஸ் பால், காய்ச்சின பாலை கூட நீங்கள் நைவேத்தியமாக வச்சுட்டு ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சிடுங்க. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் அனைவரும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கையில் கொடுத்து கூட அந்த பாலை நீங்கள் மண்ணில் வார்க்க சொல்லலாம். இன்றைய நாளை தவற விடாமல் நான் எப்படி சொல்லியிருக்கணும், மிகவும் எளிமையான வழிபாடு. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் செய்வது நல்லது. அதே போல் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. வீட்டில் யார் இருக்கிறாங்களோ உங்கள் குழந்தைகள், கணவர், இல்லைனா உங்கள் அம்மா அப்பா யார் வீட்டில் மாமனார் மாமியார் யார் இருக்காங்களோ அவங்கள செய்ய சொல்லுங்கள். இந்த ஒரு எளிய வழிபாடை நம்பிக்கையோடு இன்று நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நாக தேவதைகளின் அருளால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, நிம்மதி அதிகரிக்கும். அதனால் இந்த பதிவை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாமல் முயற்சி செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் உறவினர் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நாகதேவதைகளின் அருளால் என் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, நல்ல முன்னேற்றம் நிறைந்திருக்கட்டும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் இது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஓம் சாய்ராம். நன்றி.